ஊடக நண்பர்கள், பத்திரிகை நண்பர்கள் மற்றும் இங்கே திரளாக வந்திருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கம். அன்பு அழைப்பினை ஏற்று இங்கே வருகை தந்திருக்கின்ற சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். எஸ்கே பார்ட்டிஸ் மதன் சாருக்கும், ஏஆர் முருகதாஸ் சாருக்கும் மற்றும் இந்த திரைப்படத்தை இயக்கிய திருக்குமரன் சாருக்கும், இந்த படத்தில் பணியாற்றிய அத்தனை டெக்னீஷியன்ஸ்களுக்கும் என்னுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். நிறைய அனிருத் வந்து இசையமைப்பாளர் வித்தியாசமாக யோசிச்சிட்டார். ஏன்னா நான் பாடுவேன், அதுவும் அவர் தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்புறம் எல்லா படத்துலையும் பாடல் எழுதி மற்றவங்க பாடணும் அப்படின்னு நினச்சிட போகிறாரு. நானும் ஒரு பாட்டு பாடணுன்னு ஆசைப்படுறேன். ஆகையால் இந்த பாடல் நான் எழுதுகிறப்போ பாதி வரிகள் அவங்களே எழுதிட்டாங்க. நான் வந்து எழுது போன வரிகள் எல்லாமே வந்து அவங்க பிளாக் பண்ணி அது இப்போ தான் தெரியுது அது ஒரு மிகப்பெரிய வெற்றியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த திரைப்படத்தில் யுகபாரதி சார் பாடல் எழுதியிருக்காரு, கார்கி அண்ணன், அறிவுமதி அண்ணன், அப்புறம் படத்தை தயாரிப்பு குழுவிலேருந்து ராஜா சார் எழுதியிருக்காரு. எல்லா பாடலுமே சூப்பர் ஹிட்டு. யுகபாரதி அண்ணன் சொன்ன மாதிரி சிவகார்த்திகேயன் அவருடைய பிக்சர்ஸில் வந்து பாடல்களுக்கு முக்கியத்துவம் தரப்படும். எல்லா பாடலே ஹிட்டாகின்னு வர ஒரு ஹீரோ அப்படின்ற மாதிரி சொன்னார். 5 பாடலுக்கு தான் இப்போ போட்டி. என்னுடைய பாடல் வந்து கானாவின் தந்தை தேவா சார் வந்து பாடியிருக்காரு. மிக சந்தோஷமாக இருக்குது. நான் ரொம்ப ஒரு நாளும் கஷ்டப்படுவேன். ஏன்னா அவர் வந்து இப்போது நான் ஏஎல்சி நாடக சங்கத்தின் தலைவர் ஆகிட்டார். இனிமேல் சார் மியூசிக் பண்ண வர எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு நினச்சிருந்தேன். ஆனால் இந்த மதன் சாராலையும் ஏஆர் முருகதாஸ் சாராலையும் பிரதர் அனிருத்தாலையும் வந்து என்னுடைய பாடல் அவர் பாடக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடச்சிருக்குது. என்னுடைய வாழ்நாளில் மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சி இது. அந்த பாடலை கேட்டால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நானும் சார் தேவா சார் எதிர்க்க வந்த ஒரு வரியை பாடிடுறேன். நான் எழுதினப்போ சரி 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 கம பதனி சரி மப மப மபதனி தனி தப்பம்மா தண்ணி அடிச்சா தப்பம்மா திட்டுறாமா அங்கப்பாமா ஐயோ ஐயோ டுபாக்கோ ரிப்பீட்டர் தான் சுத்து போட்டு பிடிச்சிட்டா சூப்பரான ஃபிகர் தான். அம்மம்மா பேச கொஞ்சம் காட்டுமா, பரீட்சைக்கு போவாமலே ஆயிரம் பாசுமா, ஐடெக்ஸ் மைய போட்டு அவ மனச மாத்திட்ட, ஐநாக்ஸ் தியேட்டரில் படத்தை ஓட்டிட்ட, வாலில்லா காத்தாடிய வானத்தில் பறக்கிற, வாரத்தில் 8 நாள் தண்ணியில மிதக்கிற, மை பில்டிங்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்குமா, ஆனா பேஸ்மெண்ட் ரொம்ப வீக்குமா. இந்த ஆண்டின் சிறப்பான வெற்றி படமாக இது அமையும். இந்த படத்தில் ரொம்ப கஷ்டப்பட்ட